வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். என்னென்னா, ஒரு ஊரில் இது ஒரு உண்மை சம்பவம் தான். இது நான் நேரில் பார்த்ததில்ல, நெட்டில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக காலையில் 4:30 மணி 5 மணிக்கு டீ கடையை திறந்துருவார். ஏன்னா அங்கே ஒரு சாமியார் டீ குடிக்கிறது வழக்கம். என்னென்னா, முதல் டீ அவருக்கு தான் அந்த டீ கடைக்காரர் கொடுப்பார். யார் எக்ஸ்ட்ரா ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டார். அந்த சாமியார் வர வரைக்கும் வெயிட் பண்ணி முதல் டீ அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அடுத்த டீயை போடுவார், அடுத்தவங்களுக்கு டீ போடுவார். அது அவங்க வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வந்தாலும் இது பண்ண மாட்டார். அவங்களுக்கு தான் முதல் டீ. அவருக்கு தான் முதல் டீ. ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழித்து காலையில் அந்த பக்கம் ஒரு ரவுடி வந்திருக்கான், பயங்கரமான ரவுடி. ஏன்னா ஏரியாவில் பெரிய தாதாம்பாங்களாம். அவன் எதோ வேலைக்கு போய்ட்டு டீ கடைக்கு வந்திருக்கான். எனக்கு ஒரு டீ போடு, நான் சீக்கிரம் போகணும் நான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் சொல்லியிருக்கான், கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், ஒரு சாமியார் ஒருத்தர் வருவார், அவர் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு டீ கொடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நான் சீக்கிரம் போகணும்னு சொல்கிறேன், டீ போட மாட்டேன், தகராறு பண்ணிட்டேன். இப்படி வாக்குவாதம் முத்தி இருக்குது. அவன் டீ கடைக்காரன் நீ அடித்தாலும் சரி, கொன்னாலும் சரி, அந்த சாமியார் நான் டீ கொடுக்காமல் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டீ கடை அந்த சாமியார் வந்திருக்காரு, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறான், நீ போடலைன்னா நீ இந்த டீ கடையை நொறுக்கிடுவேன், நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு சாமியாரை பார்த்துட்டு சாமியை கண்டம் காமிச்சிருக்காரு. அவனுக்கு முதல்ல கொடு டீ அப்படிங்கவும் சாமியார் சொல்லவும், சார் வேறு வழி இல்லாமல் சாமியாரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டீயை போட்டு முதல்ல அவனுக்கு கொடுத்துருக்காரு. அவன் டீயை சாப்பிட்டு கிளம்பி மெயின் ரோடு போயிருக்கான். போன அடுத்த செகண்டு லாரி அடித்து தூக்கி ஸ்பாட்லேயே காலி. டீ கடைக்காரன் அரண்டு போய், சாமியார், சாமி நீங்கள் எதுவும் சாபம் விட்டீங்களா, வச்சிட்டிங்களா ஏன்னா அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்கான். ஒன்று அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்ல, வருத்தப்பட்டு, நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவன் தான் நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லி உன்னை போட்டு உயிரை வாங்கியிருக்கான். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தானா இந்த மாதிரி சம்பவம் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுடைய வார்த்தைங்களுக்கு அர்த்தம் பயங்கரமாக இருக்குங்க. வார்த்தைங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அர்த்தங்கள் பயங்கரமாக இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்கார், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம்னு. அது நம்பராக இருந்தாலும் சரி, எழுத்து வடிவமாக எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அந்த சத்தத்துக்கு, எழுத்துக்களுடைய சத்தத்துக்கு எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. நேரம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைங்க எப்படி வாயிலேருந்து வருதுங்கிறது நமக்கே தெரியாது. அதனால் கோபத்துலேயும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி, ஒரு பிரச்சனையிலையும் சரி, வார்த்தைகளை விடும்போது தயவுசெய்து பார்த்து விடுங்க. வணக்கம்.